இது இன்பா டாக்ஸ். தினமும் உங்களோடு பேசுவதில் ஒரு மகிழ்வுதான். அந்த மகிழ்வோடு இன்றும் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிழல் யுத்தம் இப்பொழுது நேரடி யுத்தமாக மாறத் தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய செய்திகள், ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய தனது எக்ஸ்தல பதிவுகள், இவைகளில் அவர் குறிப்பிடுகின்ற அந்த விடயங்கள் அதிர்வுகளைத்தான் தந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இன்னும் ஒரு கடற்படை, அதாவது முன்பு ஒரு கடற்படை அனுப்பப்பட்டது என்ற செய்தி இருக்கின்றது. இன்னும் ஒரு கடற்படை அதைவிட வலுவான ஒன்றை ஈரானை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அமெரிக்கா என்றும், எப்பொழுதானாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான களம் அதில் உருவாகலாம் என்கின்ற செய்தியும் இன்று ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. ட்ரம்ப் அவர்களுடைய எண்ணம் என்ன? எதனை நோக்கி நகர்கிறது ஈரான் அமெரிக்காவுடைய இந்த நிழல் யுத்தம்? இவைகள் சார்ந்த களங்களைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஈரானை மையப்படுத்தி அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள், அல்லது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள், இவைகள் அனைத்துமே நாம் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு ஒரு நிபந்தனையோடு ஈரானுக்கு ஒரு அந்த அணு சார்ந்த விடயங்கள் தயாரிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. 3.67% யுரேனியத்தை செறிவூட்டி அதன் அடிப்படையில் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு, அல்லது மருத்துவம் சார்ந்த விடயங்களுக்கு அணு சார்ந்த களங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தி. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அமெரிக்கா யுரேன் மீது நம்பிக்கையற்று ஈரானோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்து விடுகிறது. அதன் பின்பு ஈரான் 27% யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டிருக்கிறது, அல்லது ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா வைத்தது. அப்பொழுது ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட கருத்து, எங்களுடைய நாட்டில் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எந்த பொருட்களும் மக்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடிய களத்தோடு நாங்கள் இவைகளை உருவாக்கவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா எங்கள் மீது திட்டமிட்டு எங்களை அவர்கள் பழி சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எங்கள் மீது திட்டமிட்டு பொய்யான தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்று அமெரிக்காவின் மீது ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது. அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றபின் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அவர் வேகம் கட்டத் தொடங்கினார். ஈரானுக்குள் மக்கள் போராட்டம் நடத்த தொடங்கினார்கள். காரணம், பொருளாதார வீழ்ச்சி, ரூபாயின் மதிப்பு குறைந்த, அந்த தினாரின் மதிப்பு குறைந்து விடுகிறது. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள் கிடைக்கவில்லை. மக்கள் போராட்டத்தை எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படுகிறார்கள். போராட்டம் வெடிக்கிறது. ஆனால் இந்த போராட்டத்தை அரசுக்கு எதிரான போராட்டம் என்கின்ற களத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றது. இந்த சூழலில் அமெரிக்காவில் 6301 பேர் இறந்திருக்கக்கூடும் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நியூஸ் என்கின்ற ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது. அதாவது ஈரானில் அவர்கள், அமெரிக்காவில் இருந்து அவர்கள் அந்த குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானில் 6301 பேர் மரணத்தை தழுவி இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்னும் வேறு சிலர் குறிப்பிடுகின்றது, இதுவரை 17,000 பேர் மரணத்தை தழுவியிருக்கக்கூடும் என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த சூழலில் ஈரானில் மனித உரிமை ஆணையம் என்று நார்வேயில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு எடுத்திருக்கக்கூடிய சர்வேயில் 25,000 பேர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் பொதுமக்கள் என்று குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் இந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரத்தை அடக்குவதற்காக ஈரான் ஆட்சியாளர்கள் தங்களுடைய மக்களையே ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக பதிவுகள் வருகின்றன. அமெரிக்காவும் இதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கின்றது.
ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் அதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை என்று சொல்கின்றது. ஈரான் ஒட்டுமொத்தமான இணையதளத்தை அதாவது அதை துண்டித்து விட்டது. இப்பொழுது இணையதளம் இல்லாத காரணத்தினால் அங்கு செயல்படக்கூடிய எல்லா விடயங்களை குறித்த செய்திகளும் வெளியே தெரியவில்லை. எனவே அமெரிக்கா சொல்வது உண்மையா, ஈரான் சொல்வது உண்மையா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் ட்ரூத் என்கின்ற அந்த சோசியல் மீடியாவில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானை மையப்படுத்தி. எதற்காக நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய அமெரிக்காவை சார்ந்த மிகப்பெரிய கடற்படை ஒன்று ஈரானை நோக்கி நகர்ந்திருக்கிறது. முன்பும் ஒரு கடற்படை ஈரானை நோக்கி நகர்த்தி இருக்கிறோம். இப்பொழுது இரண்டாவது கடற்படையும் ஈரானை நோக்கி நகர்த்தி இருக்கிறோம். அப்படி என்றால் ஈரானுக்கான நேரம் நெருங்கிவிட்டது என்பதை இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் எதற்காக இவ்வளவு பெரிய கடற்படையை ஈரானை நோக்கி ட்ரம்ப் அவர்கள் நகர்த்த வேண்டும் என்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது போருக்கான ஒரு சூழலை அமெரிக்கா ஈரான் மீது திணிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து விட்டதா? அதற்காகத்தான் இந்த கடற்படை அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விகள் இப்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு உங்களுக்கு நேரம் நெருங்கிவிட்டது என்று குறிப்பிட்ட மறு நிமிடமே ஈரானில் இருந்து எதிர்வினையும் வந்திருக்கின்றன. ஈரானில் இருந்து சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், நீங்கள் கவலைப்படாதீர்கள், எங்களுடைய வீரர்கள் தங்களுடைய துப்பாக்கியின் அந்த விசையில் விரல்களை வைத்த வண்ணமே நிற்கிறார்கள். நீங்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த துப்பாக்கியின் விசைகள் அவர்களுடைய விரல்களால் அழுத்தப்படும். அமெரிக்காவின் இராணுவம் சிதறிவிடக்கூடிய ஒரு களமாக அது மாறிவிடும் என்று ஈரானில் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது. இது ஒருபுறம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் நிற்போம் என்று பல குறிப்பிட முடியாத அந்த அமைப்புகள் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, அல்லது நாம் இப்பொழுது தேடி எடுத்திருக்கக்கூடிய களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற இருக்கக்கூடிய அந்த யுத்தம் அல்லது அந்த தாக்குதல் அது உலகப்பந்தையே ஆட்டம் காண செய்யும் என்பதாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும், அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு நாங்களும் இருக்கிறோம் என்று பல அமைப்புகள் இப்பொழுதே களத்தை வெப்பச்சலனமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. பாவம், மக்கள்தான் மடிகிறார்கள். ஆட்சிபீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மமதையில் இரத்த ஆறை உடை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.